Hello students, 11th Max தமிழ் மீடியத்துக்கான very important 2 marks 3 marks 5 mark questions பார்க்க போறோம். தமிழ் மீடியத்துக்கு வீடியோ போடலை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. நிறைய இங்கிலீஷ் மீடியத்துக்கு நான் வந்து புக் பேக்ல இருக்க அந்த பிடிஎஃப்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி படிக்க சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு தமிழ் மீடியத்துக்கான பிடிஎஃப் வச்சு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோ. இந்த ஒரு வீடியோ போதுங்க. 11th மேக்ஸ்ல நீங்க ஈஸியா சென்டம் எடுக்க முடியும். ஆனா 1 மார்க் கொஸ்டின்ஸ் ஃபுல்லா பக்கவா ரெடியா இருக்கணும். சொன்னது புரியுதுங்களா? ஸோ 1 மார்க்ஸ் தயாராயிட்டு நீங்க வந்து நான் சொல்லக்கூடிய இந்த 12 சாப்டர்லயுமே சரிங்களா, வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2ல இருக்க எல்லா சாப்டர்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எடுத்துக்காட்டு கணக்குகளுக்கும் பயிற்சி கணக்குகளுக்கும் முக்கியமானதெல்லாம் விளக்கமா சொல்லியிருக்கேன். அது இல்லாம என்னென்ன சாப்டர் நம்ம படிக்கும் பொழுது நம்ம வந்து சென்டம் மார்க் ஸ்கோர் பண்ணலாம், எப்படி படிச்சோம்னா பாஸ் ஆகலாம், என்னென்ன சாப்டர் படிக்கும் பொழுது ஆவரேஜ் மார்க் ஸ்கோர் பண்ணலாம், அதாவது ஒரு 50+ எடுக்கலாம், எப்படி 70+ எடுக்கலாம், எப்படி சென்டம் எடுக்கலாம் அப்படின்ற நிறைய முக்கியமான தகவல்களை நான் வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பார்க்கும் பொழுதே ப்ளீஸ் உங்களோட டெக்ஸ்ட் புக் எடுத்துட்டு இம்மிடியட்டா நோட் பண்ணுங்க. நோட் பண்றது மட்டும் இல்லாம இதுல இருக்க ஒவ்வொரு கணக்குகளும் இப்பயே நீங்க அதை ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கணும். நாட்கள் ரொம்ப குறைச்சலா இருக்கு. ஒரு 15 நாட்கள் தான் இருக்கு. இந்த குறைஞ்ச நாட்கள்ல எப்படி நம்ம சென்டம் எடுக்கணும் அப்படின்றத புத்திசாலித்தனம். ஸோ இந்த நேரம் உட்காந்து நான் எல்லா சாப்டர்ல இருக்க எல்லா கணக்குகளையும் ஒர்க் அவுட் பண்ண போறேன் அப்படின்றத பார்க்காதீங்க. அப்படி பார்க்கணும் விருப்பப்படுறவங்க முதல்ல நான் சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸை முதல்ல எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மற்றதை பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்து படிக்கிறவங்க 100% சொல்றேன், கான்பிடென்ட்டா படிங்க. சென்டம் மார்க்ஸ் ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நான் நிறைய சாப்டர்ல எதை படிக்கணும்னு சொல்லியிருக்கேன், அதையும் பாருங்க. சாப்டர் 1, 7, 8 இந்த 3 சாப்டர்ல இருக்க 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா கண்டிப்பா 2 மார்க்ஸ் 2 3 மார்க்ஸ் 3 5 மார்க்ஸ் அட்டன் பண்ண முடியும். ஸோ டோட்டலா அங்க ஒரு 25 மார்க்ஸ் வந்துடும். அதே மாதிரி இன்டர்னல் மார்க்ஸ் 1 மார்க் கொஸ்டின்ஸோட சேர்க்கும் போது 60+ தாராளமா எடுக்கலாம். இல்ல எனக்கு வேற சாப்டர் கொடுங்க அப்படின்றவங்க சாப்டர் 1, சாப்டர் 4, சாப்டர் 5 சூஸ் பண்ணிக்கோங்க. இது 3 சாப்டர்ல படிக்கும் போது ஒரு 25 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு கண்டிப்பா கேட்டுருவாங்க. அப்படி இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் சாப்டர் 1, சாப்டர் 4, சாப்டர் 6 இந்த 3 சாப்டர்ல எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் இது ஃபுல்லா பார்க்கும் பொழுது 25 மார்க்ஸ் பிளஸ் 1 மார்க் கொஸ்டின்ஸ் பிளஸ் இன்டர்னல் மார்க்ஸ் டோட்டலா பாத்தீங்கன்னா நமக்கு எப்படியும் 50ல இருந்து ஒரு 60 மார்க்ஸ் கன்ஃபார்ம் வந்துடும். அப்படியும் இல்லை அப்படின்னா சாப்டர் 7, சாப்டர் 8, சாப்டர் 12 இது எல்லாமே பாருங்க. இதுல இருக்கக்கூடிய பயிற்சி கணக்குகள் எடுத்துக்காட்டு கணக்குகள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து ஒரு 55-60 கண்டிப்பா எடுக்கலாம். ஸோ பாஸ் ஆகிறது இல்லமா, ஆவரேஜ் மார்க் இல்ல, 80+ எடுக்கிறது இல்ல, சென்டம் எடுக்கக்கூடிய வரையுமே நான் உங்களுக்கு எல்லா தகவல்களையுமே சொல்லியிருக்கேன். மிக மிக முக்கிய ஒரு வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இதை வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு வீடியோ ஓடணுன்றதுக்காக சொல்லல. இந்த வீடியோல இருக்க கணக்குகளை பார்க்கும்போது 11th மேக்ஸ்ல நிறைய பிள்ளைங்க சென்டமோ யாரும் ஃபெயில் ஆக மாட்டாங்க கண்டிப்பா. ஏன் அப்படின்னா இந்த லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸ்க்கான பப்ளிக் கொஸ்டின் பேப்பரோட அனலைசிஸ்லாம் எடுத்து அதுல செக் பண்ணி உங்களுக்கு நான் இந்த வருஷமும் 2025 பப்ளிக்ல என்னென்ன 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ்லாம் மிக 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 முக்கிய வினாக்கள் இதெல்லாம் கண்டிப்பா பார்த்தே இருக்கணும் அப்படின்ற வினாக்களோட சேர்த்து தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு வெரி யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஸோ கண்டிப்பா பாருங்க. யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாக்குறீங்க. அடுத்து நிறைய இம்பார்ட்டன்டான கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் வர இருக்கு. கோல்டன் கொஸ்டின்ஸ் வர இருக்கு. டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாப் 20 கொஸ்டின்ஸ்லாம் வர இருக்கு. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம். ஸோ எக்ஸசைஸ் பயிற்சி 1.1ல கொஸ்டின் நம்பர் 2, 5, 6, 7, 10 இது நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் சம். 1.2ல கொஸ்டின் நம்பர் 4, 6, 8, 9 இந்த 4 கணக்கை நல்லா பார்த்துக்கோங்க. பயிற்சி 1.3 எடுத்துக்கோங்க. இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 6, கொஸ்டின் நம்பர் 7, கொஸ்டின் நம்பர் 8, கொஸ்டின் நம்பர் 10, கொஸ்டின் நம்பர் 12, கொஸ்டின் நம்பர் 14, கொஸ்டின் நம்பர் 19 இது எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட். இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். இந்த வீடியோ பார்த்தோன்னே கமெண்ட்ல வந்துட்டு இதை மட்டும் படிச்சா போதுமா, சென்டம் எடுத்துடலாமா அப்படின்னு கமெண்ட் பண்ணாதீங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இப்போ நாள் நெருங்கிடுச்சு. குறைஞ்சபட்ச நாட்கள்ல
மிக 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 முக்கிய 2 மதிப்பெண் 3 மதிப்பெண் 5 மதிப்பெண் வினாக்கள் மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் கண்டிப்பா நீங்க ஒரு சம் விடாம பார்த்தீங்கன்னாவே 100% ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சப்போஸ் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு டஃபா வருது அப்படின்னு வச்சுக்கோங்க, அதாவது 1 மார்க்ஸும் நீங்க தயாரா அட்டன் பண்ணிடுறீங்க, 1 மார்க்ஸ்ல கிரியேட்டிவா ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் கிரியேட்டிவா கேட்பாங்க. ஸோ அது ஒரு பக்கம். அதே நேரத்தில் கொஸ்டின் பேப்பர் டஃபா வருது அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ்ல ஒரு 1 கொஸ்டின் 2 கொஸ்டின் டஃபா இருக்கும், 3 மார்க்ஸ்ல ஒரு கொஸ்டின் டஃபா இருக்கலாம், 5 மார்க்ஸ்ல வந்து ஆப்ஷன்ல வந்து செலக்ட் பண்ண முடியாத மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு 7 to 8 மார்க்ஸ் தான் உங்களுக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்கே தவிர 100% வந்து நம்ம சென்டம் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருக்குன்னா எல்லாருமே சென்டம் எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ அதனால் நான் சொல்லக்கூடிய இந்த பயிற்சி கணக்குகள்லாம் இருக்கட்டும், எடுத்துக்காட்டு கணக்குகள்லாம் இருக்கும், இதில் ஒரு கணக்கு கூட விடாம எல்லாத்தையுமே பாருங்க. சரிங்களா? இந்த பயிற்சியில் பார்த்தீங்கன்னா என்னென்ன சொல்லியிருந்தேன்? கொஸ்டின் நம்பர் 3 சொல்லியிருந்தேன்னா, பயிற்சி 1.3ல் கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 6, question number 7, question number 8, question number 10, question number 12, question number 14, question number 19. இது எல்லாமே நல்லா போட்டு பாருங்க. ஓகே, அடுத்து பயிற்சி 1.4ல் 1.4ல் பார்த்தோன்னா question number 4, question number 4, அடுத்து question number 5, question number 7, question number 8. நான் கொஸ்டினை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன்னா வீடியோ லென்த்தியாக போகும். ஸோ கொஸ்டின் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 4, 5, 7, 8. சரி, சாப்டர் 1, அதாவது முதல் யூனிட்ல எல்லா பயிற்சி கணக்குகளும் சொல்லியாச்சு. இப்போ எடுத்துக்காட்டு கணக்குகள் நான் ஓரளவு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நம்ம டெக்ஸ்ட் புக் பிடிஎஃப்ல சொன்னேன்னா வீடியோ லென்த்தியாக போகும். சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. எடுத்துக்காட்டு கணக்கு 1.3, 1.5, 1.6, 1.13, 1.29, 1.30. அடுத்து 1.2 நோட் பண்ணிக்கோங்க. இதுவுமே வந்து எடுத்துக்காட்டு கணக்குகளை மிக மிக முக்கியம். ஸோ சாப்டர் 1ல் என்னென்ன 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ்னு இம்பார்ட்டன்ட் பார்த்துருக்கோம். இதில் ஒரு கணக்கு கூட மிஸ் பண்ணாமல் ஒர்க் அவுட் பண்ணுங்க. சென்டம் கண்டிப்பாக எடுக்க முடியும். பாஸ் ஆகணும்னு நினைச்சாலும் இதில் இருக்க சம்ஸை கண்டிப்பாக போடுங்க. நல்ல மதிப்பெண்கள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சாப்டர் 2ல் பயிற்சி 2.1, இதில் கொஸ்டின் நம்பர் 2 நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 5, 2, 3, 5 நோட் பண்ணிக்கோங்க. பயிற்சி 2.2ல் வினாயன் 3, வினாயன் 5, வினாயன் 6, 3, 5, 6. இதுல இந்த தீர்க்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம், இந்த 5ம் 6ம் கண்டிப்பா இதுல இருந்து ஒரு சம் கேட்பாங்க. தயவு செஞ்சு மிஸ் பண்ணாம போட்டு பாருங்க. பயிற்சி 2.3ல் வினாயன் 2, வினாயன் 4, வினாயன் 7, வினாயன் 10. இது எல்லாமே மிக மிக முக்கிய கணக்குகள். பயிற்சி 2.4ல் வினாயன் 3, வினாயன் 4, வினாயன் 8, வினாயன் 10. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். இதுல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 3, 4, 10 இதெல்லாம் ஒரு கணக்கு கூட மிஸ் பண்ணாம போட்டு பாருங்க. பயிற்சி 2.5ல் இந்த 2 கணக்குகளுமே மிக மிக முக்கிய வினாக்கள். ஸோ அதை மிஸ் பண்ணாம கண்டிப்பா போட்டு பாருங்க. அதே மாதிரி பயிற்சி 2.6லையும் இந்த 4 கணக்குகளுமே மிக மிக முக்கிய வினாக்கள். இதில் எதுவுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸோ பயிற்சி 2.5, 2.6 ஃபுல்லாவே பார்த்துக்கோங்க. பயிற்சி 2.7ல் காரணிப்படுத்துக, இந்த 2 கொஸ்டினுமே பார்த்துக்கோங்க. ஏயோட மதிப்பு காரணிப்படுத்துக ரெண்டுமே மிக மிக முக்கிய வினாக்கள். பயிற்சி 2.8ல் வினாயன் 3 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பயிற்சி 2.9ல் கொஸ்டின் நம்பர் 7, 8, 9, 10, 11, 12 இந்த 6 கணக்குகளுமே மிக மிக முக்கியம். எல்லாமே வந்து திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். பயிற்சி 2.10ல் வினாயன் 4, வினாயன் 5, வினாயன் 6, வினாயன் 7, 4, 5, 6, 7 இந்த 4 வினாக்களுமே மிக மிக முக்கிய வினாக்கள். பயிற்சி 2.1ல் மதிப்பை காண்க, வினாயன் 2 அதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. வினாயன் 1 சுருக்குக, எல்லா கணக்குகளுமே கண்டிப்பா கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி சுருக்குக கொஸ்டின் நம்பர் 7 அதை நல்லா பாருங்க. கொஸ்டின் நம்பர் 8 மதிப்பை காண்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
பயிற்சி கணக்கில் 2.12ல் வினா எண் 3, 4, 6, 8, 10, 11 உங்களோட டெக்ஸ்ட் புக் எடுத்து நோட் பண்ணுங்க. தயவு செஞ்சு வீடியோவை சும்மா பார்க்காதீங்க. இதுக்கப்புறம் நேரத்தை வீணாக்க கூடாது. டெக்ஸ்ட் புக் எடுத்து நோட் பண்ணிட்டு உடனே படிக்க பாருங்க. ஒவ்வொரு சாப்டரா முடிக்க பாருங்க. சரிங்களா? ஸோ பயிற்சி கணக்குகள் எல்லாமே பார்த்துட்டோம். 2.12ல் 3, 4, 6, 8, 10, 11 இது எல்லாமே பார்த்துக்கோங்க. 12ம் பார்த்துக்கோங்க. அதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். அடுத்தது எடுத்துக்காட்டு கணக்குகள்லாம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பிடிஎஃப்ல சொல்லணும்னா வீடியோ லென்த்தியாக போகுது. 2.25 2.25 2.26 2.27 2.37 2.30 இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ் எடுத்துக்காட்டு கணக்குகள். தேர்ட் சாப்டர் பாருங்க, முக்கோணவியல்ல இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்தோன்னா இதில் வந்து உங்களுக்கு முக்கோணவியல் ட்ரிக்னாமெட்ரி தெரிஞ்சவங்க மட்டும் இந்த சாப்டரை பாருங்க. இல்லை நான் ரொம்ப வீக் அப்படின்றவங்க இந்த சாப்டரை ஒமிட் பண்ணிடுங்க. ஏன்னா இது வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து 10th நல்லா பார்த்துருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு 11th போட முடியும். ஸோ சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸு தெரியுன்றவங்க இதை பாருங்கள். இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் சம்ஸ் கொடுத்துட்றேன். மிக ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், 1 மார்க் கொஷின்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னுமே படிக்காமல் இருக்கீங்க. தயவு செஞ்சு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், ப்ளீஸ் 1 மார்க் கொஷின்ஸ் ரெடி ஆகிடுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அதில் ஒரு 15 மார்க்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ தயவு செஞ்சு அதை மிஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? பயிற்சி 3.1ல் பார்த்தீங்கன்னா வினா எண் 5, 6 அதுக்கடுத்து 8, 9, 10, 12 இது எல்லாமே மிக மிக முக்கிய கணக்குகள். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 11லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஷின்ஸ் நிறுவுக. சரிங்களா? இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் போட்டு பாருங்க. பயிற்சி 3.2ல் வினா எண் 4, 5, 6, 7, 9 இது மிக மிக முக்கியம். பயிற்சி 3.3ல் வினா எண் 3 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வினா எண் 3 இல்லை, வினா எண் 4 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து அடிக்கடி கேட்குறாங்க. நிரூபிக்க தெரியவே இல்லை அப்படின்னாலும் அங்கே LHS என்ன RHS என்ன அப்படின்றத எடுத்து எழுதி LHS = RHS நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு நீங்கள் முடிச்சிங்கனாவே உங்களுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. தயவு செஞ்சு வேறு எந்த கொஷின்ஸும் தெரியல அப்படின்னும்பொழுது இந்த கொஷின்ஸ்லாம் அட்டன் பண்ணி எடுத்து எழுதி அதுக்கு 1 மார்க்ஸை வாங்கிறதுக்கு பாருங்கள். சரிங்களா? மற்ற கொஷின்ஸ் எல்லாமே நல்லா தெரியும் அப்படின்னா இதை நீங்கள் அந்த மாதிரி எழுத வேண்டாம். அடுத்தது வினா எண் 6. இந்த பயிற்சியில் 3.3ல் வினா எண் 4, 6 வெரி இம்பார்ட்டன்ட். அதில் 4th சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பயிற்சி 3.4 ஒரு பெரிய எக்ஸசைஸு. ஸோ இதில் என்னென்ன நான் சொல்கிறேனோ தயவு செஞ்சு எதுவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எல்லாமே இம்பார்ட்டன்ட். இந்த பயிற்சி ரொம்ப முக்கியமான பயிற்சி இது. கொஷின் நம்பர் 3, கொஷின் நம்பர் 4, கொஷின் நம்பர் 7, கொஷின் நம்பர் 8, கொஷின் நம்பர் 11 இந்த நிறுவுகள்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. 11, 12, 13, 14, 15 அப்படியே 11லேருந்து 15 வரையும் கண்டிப்பாக பாருங்கள். அதுக்கப்புறம் 19th சம்மும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? 19th சம்மு, அதுக்கப்புறம் 20, 21 இது எல்லாமே மிக மிக முக்கிய கணக்குகள். பயிற்சி 3.5ல் வினா எண் 4, வினா எண் 5, வினா எண் 6, வினா எண் 7, வினா எண் 8, வினா எண் 10 இதெல்லாம் மிக மிக முக்கிய வினாக்கள். பயிற்சி 3.6ல் வினா எண் 3, வினா எண் 6, வினா எண் 8, வினா எண் 12, வினா எண் 13, வினா எண் 14 இதெல்லாம் மிக மிக முக்கிய கணக்குகள். பயிற்சி 3.7ல் வினா எண் 2, வினா எண் 3 இது ரெண்டுமே கண்டிப்பாக பாருங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா வினா எண் 4ம் கேட்குறாங்க, முடிஞ்ச அதையும் போட்டு பாருங்க. பயிற்சி 3.8ல் வினா எண் 3 மிக மிக முக்கிய கணக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த சமன்பாடு தீர்க்கிறது வந்து அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இது எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க. எல்லா ரோமன் லெட்டருமே போட்டு பாருங்க. பயிற்சி 3.9ல் வினா எண் 2, வினா எண் 5, வினா எண் 11 இது எல்லாமே பாருங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து பயிற்சி 3.10ல் வினா எண் 2, வினா எண் 5, வினா எண் 6, வினா எண் 12, வினா எண் 13 இதெல்லாம் மிக மிக முக்கிய கணக்குகள். ஆல்ரெடி வந்து எக்ஸாம்ஸில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸும் இந்த வருஷம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்க கொஷின்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ தயவு செஞ்சு ஒரு கொஷின் கூட மிஸ் பண்ணாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு கணக்குகள். எடுத்துக்காட்டு கணக்குகளில் நான் என்னென்ன சொல்கிறேனோ நோட் பண்ணிக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு கணக்குகளில் உங்களுக்கு 3.29, 3.32,
3.38, 3.39, அதில் ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர், 3.54, 3.55, 3.71. இது எல்லாமே மிக 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 முக்கிய வினாக்கள். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ஸ். சரியான விடையை தயவு செஞ்சு படிங்க. இந்த 1 மார்க் கொஷின்ஸ்லாம் ஈஸியாக இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப்ல நிறைய ஷார்ட்கட்லலாம் நிறைய வீடியோ சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அப்படி கற்றுக்கிட்டாச்சும் அதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. 4th சாப்டரில் எக்ஸசைஸ் 4.1ல என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் சம் பார்த்துருவோம். தொடர்ச்சியாக வந்து நம்ம வீடியோ போட்டுகிட்டே இருக்கோம். ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம வந்து கோல்டன் கொஷின்ஸ்லாம் அப்லோட் பண்ண இருக்கோம். கண்டிப்பாக உங்களால் பார்க்க முடியும். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பயிற்சி 4.1ல் வினா எண் 5 மிக மிக முக்கிய வினா. வினா எண் 5, வினா எண் 7, வினா எண் 8, வினா எண் 14, வினா எண் 15, வினா எண் 16. இந்த 14மே பார்த்துக்கோங்க. 14, 15, 16 இந்த 3த்துலேருந்து ஒரு கணக்கு வந்துடும் கண்டிப்பாக. ஸோ 5, 7, 8, 14, 15, 16. பயிற்சி 4.2ல் வினா எண் 1, வினா எண் 7, வினா எண் 9, வினா எண் 12, வினா எண் 14. இது எல்லாமே மிக மிக முக்கிய வினாக்கள். பயிற்சி 4.3 மிக 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 முக்கிய பயிற்சி இது. தயவு செஞ்சு இதில் நான் சொல்லக்கூடிய கணக்குகளை எதுவுமே விடாம பாருங்க. வினா எண் 1, 2, 3, 4. அதுக்கு அடுத்தது 15. 15 மிக மிக முக்கிய வினா. 16, 21, 24. இது எல்லாமே மிக மிக முக்கிய வினாக்கள். இந்த 20ம் பார்த்துக்கோங்க. அதுவுமே அடிக்கடி கேட்குறாங்க. பயிற்சி 4.4ல பார்த்தீங்கன்னா வினா எண் 1, 2 அதாவது கணித தொகுத்தறிதல் முறை மிக மிக முக்கியம். நிரூபிக்க ஈஸியாக அதை எழுதிடலாம். வினா எண் 1, 2, வினா எண் 6, வினா எண் 7, 8, 9. இந்த 9th சம் பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது எடுத்துக்காட்டு கணக்குகள்லாம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 4.5, 4.6, 4.58, 4.61, 4.64, 4.65, 4.66, 4.70. இதெல்லாம் மிக மிக முக்கிய வினாக்கள். 5 வந்திருக்கோம். சாப்டர் 5ல் 5.1 எடுத்துக்கோங்க. பயிற்சி 5.1ல் வினா எண் 2, 3, 4, 5, 6, 13, 14, 15, 16. இது எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட். பயிற்சி 5.2ல் வினா எண் 4, வினா எண் 8, வினா எண் 10. மிக மிக முக்கிய வினாக்கள். பயிற்சி 5.3ல் வினா எண் 3, வினா எண் 4, வினா எண் 5, வினா எண் 11. மிக மிக முக்கிய வினாக்கள். பயிற்சி 5.4ல் வினா எண் 2, வினா எண் 3, வினா எண் 4, 5, 9. இது எல்லாமே மிக 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 முக்கிய வினாக்கள். இதுல வந்து எடுத்துக்காட்டு கணக்குகள் என்ன எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துடலாம். 5.7, 5.15, 5.20, 5.25. அதாவது நான் சொல்லக்கூடிய கணக்குகள் மட்டும் பார்த்துட்டு மற்ற வினாக்களை பார்க்கறதுக்கு நேரம் இருந்தால் நீங்க பார்க்கலாம். ஆனா நான் சொல்லக்கூடியதே பார்க்காம இதை மட்டும் படிச்சா போதுமா அப்படின்னு கொஸ்டின் கேட்காதீங்க. என்னை பொறுத்தவரையும் நான் சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸ் இந்த வீடியோவில் நான் என்ன கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்துருக்கணும் இது எல்லாத்தையும் கண்டிப்பாக முடிங்க. அதை முடிச்சுட்டு உங்களுக்கு நேரம் இருக்கு அப்படின்னா நீங்கள் மற்ற வினாக்களை பாருங்க. ஆனால் மொத்தத்தில் மற்ற வினாக்களை பார்த்துட்டு நான் சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸை நீங்கள் மிஸ் பண்ணீங்கன்னா பப்ளிக்ல நிறைய கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியாமல் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா நீங்கள் எல்லாத்தையும் போட்டுருவீங்க, எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி முழு பயிற்சியும் ரெடி ஆயிடுவீங்க. ஆனால் அதில் கடைசி நேரத்தில் நமக்கு சில பயிற்சிகள் வந்து பார்க்கறதுக்கு நேரம் இல்லாமல் நம்ம ஒதுக்குற மாதிரி ஆகிடும். ஸோ முடிஞ்ச வரையும் முதல்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற கொஷின்ஸை பார்க்கறது புத்திசாலித்தனம். சாப்டர் 6 பாருங்க. பயிற்சி 6.1ல் வினா எண் 2, வினா எண் 4, வினா எண் 6, வினா எண் 7, வினா எண் 9, வினா எண் 14, வினா எண் 15. இதெல்லாம் மிக மிக முக்கிய வினாக்கள். பயிற்சி 6.2ல் வினா எண் 2, வினா எண் 8, வினா எண் 11, வினா எண் 12. இதெல்லாம் மிக மிக முக்கிய வினாக்கள். பயிற்சி 6.3ல் வினா எண் 2, 3, 5, 8, 13. இதெல்லாம் மிக மிக முக்கிய வினாக்கள்.
பயிற்சி 6.4ல வினாயன் 2, வினாயன் 3, வினாயன் 6, வினாயன் 8, வினாயன் 9, வினாயன் 18 இது எல்லாமே மிக மிக முக்கிய வினாக்கள். இதுல எடுத்துக்காட்டு கணக்குகள் நோட் பண்ணிக்கோங்க. 6.18, 6.19, 6.36, 6.37, 6.38, 6.39 இது எல்லாமே உங்களுக்கு மிக மிக முக்கிய வினாக்கள். பயிற்சி 7.1 7.1ல வினாயன் 2, வினாயன் 3, வினாயன் 4, வினாயன் 6, வினாயன் 7, வினாயன் 9, வினாயன் 12, வினாயன் 13, வினாயன் 22, வினாயன் 23 தயவு செஞ்சு பிள்ளைங்களா உங்களுக்கு நான் வந்து மினிமம் எவ்வளவு படிக்க முடியும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதுலயே வந்து இங்க பாருங்க, உங்களுக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இந்த பயிற்சியில 24 கணக்கு இருக்குன்னா இதுல வெறும் மேக்சிமம் வந்து 4 கணக்கு படிங்க, 5 கணக்கு படிங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ வந்து 50Kக்கும் 80Kக்கும் வீடியோ வந்து போடுறது எனக்கு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா எனக்கு வந்து என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நல்ல மதிப்பெண்கள் வாங்கணும். அதே மாதிரி உங்களோட பப்ளிக்கோட மார்க்ஸ் வந்து எனக்கு மார்க் ஷீட் வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க எல்லாருமே சென்ட் பண்ணணும். நான் உங்களுக்கு அந்த நேரம் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர்ல என்னோட நம்பருமே வாட்ஸ்அப் நம்பர்ன்றது என்னோட மொபைல் நம்பரே நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். உங்களோட மார்க் ஷீட் எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஷேர் பண்ணுவீங்க. நிறைய பிள்ளைங்க சென்டம் எடுப்பீங்க. 60 எடுக்கக்கூடியவங்க 90 எடுக்கணும், 90 எடுக்கக்கூடியவங்க அதுக்கு மேலேயும் எடுக்கணும், சென்டம் ட்ரை பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் உங்களுக்கு கணக்கு கொடுக்குறேன். சும்மா வீடியோ போனால் போதும் அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு வந்து மினிமம்லாம் கொடுக்க முடியாது. மேக்ஸை பொறுத்த வரையும் நான் சொல்லக்கூடியதை நீங்கள் படிச்சீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் பிள்ளைங்களா, தைரியமாக போங்க. சென்டம் அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஸோ பயிற்சி 7.2ல பாருங்க, 1, 2, 3, அதுக்கடுத்தது 5, 6, 9, 12, 13, அதுக்கடுத்தது 18, அதுக்கடுத்தது 19, 20. திரும்பவும் சொல்றேன், 1, 2, 3, 5, 6, 9, 12, 13, 18, 19, 20 இந்த கணக்குகள்லாம் மிக மிக முக்கியம். ப்ளீஸ் தயவு செஞ்சு கெஞ்சி கேட்கிறேன். இது மிக மிக முக்கிய பயிற்சி. ஈஸியா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். தயவு செஞ்சு இந்த அணிக்கோவைகள் எல்லாம் விட்டுடாதீங்க. பயிற்சி 7.3ல வினாயன் 2, 4, 5, 6 மிக மிக முக்கியம். பயிற்சி 7.4ல வினாயன் 1, 2, 5, 6 இதெல்லாம் பார்த்துக்கோங்க, மிக மிக முக்கிய வினாக்கள். பயிற்சி 8.1ல வினாயன் 2, வினாயன் 3, வினாயன் 7, வினாயன் 8, வினாயன் 9, வினாயன் 10 இதெல்லாம் மிக மிக முக்கிய வினாக்கள். சரிங்களா? இந்த நாற்கரத்துல இதெல்லாம் நீங்க படிச்சே ஆகணும். பயிற்சி 8.2ல வினாயன் 4, 5, 6, 7, 10, 13, 14, 17 இது எல்லாமே மிக மிக முக்கிய வினாக்கள். பயிற்சி 8.3ல வினாயன் 2, வினாயன் 4, வினாயன் 5, வினாயன் 7, வினாயன் 8, 9, 12, 13. பயிற்சி 8.4ல வினாயன் 2, வினாயன் 4, வினாயன் 8, வினாயன் 9, வினாயன் 10 இதெல்லாம் மிக மிக முக்கிய வினாக்கள். எடுத்துக்காட்டு கணக்குகள் என்னன்னு பார்த்துருவோம். 8.9, 8.10, 8.19, 8.21, 8.23, 8.26 நான் உங்களுக்கு 7th சாப்டர்ல உங்களுக்கு பயிற்சி கணக்குகள் மட்டும்தான் சொல்லியிருந்தேன். எடுத்துக்காட்டு கணக்குகள் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 7.12, 7.24, 7.26, 7.29, 7.30, 7.31, 7.18, 7.22, 7.25 இது எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட் சம்ஸ். பயிற்சி 9.1 இதுல பாத்தீங்கன்னா வினாயன் 16, வினாயன் 17, வினாயன் 16, வினாயன் 17, வினாயன் 18 இது மூணுமே வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். இன்னொன்று பாருங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் ஆகிறதுக்கு எந்தெந்த சாப்டர் வந்து பாஸ் ஆனா நீங்க நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலான்னு கேட்டிருந்தீங்க. சாப்டர் 7, சாப்டர் 8, சாப்டர் 12 நல்லா கவனிங்க. 7, 8, 12 இந்த 3 சாப்டர்ல ஏதாவது 2 சாப்டரை செலக்ட் பண்ணி அதுல இருக்க எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் இது ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னாவே கண்டிப்பா உங்களால அதுல இருந்து ஒரு 2
2 5 மார்க் கொஷின்ஸ், அப்படி இல்லைன்னா 3 5 மார்க் கொஷின்ஸ் கண்டிப்பா உங்களால் அட்டன் பண்ண முடியும். தயவு செஞ்சு 7 8 12 இது 3மே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, சரிங்களா? இல்ல 7 8 12 நீங்க மொத்தமா படிச்சிட்டீங்கன்னா அதுல 3 மார்க் கொஷின்ஸ் எத்தனை வரும்? 5 கொஷின்ஸ் வரும், சரிங்களா? 3 மார்க் கொஷின்ஸ், சாரி தவறா சொல்லிட்டேன், 3 மார்க் கொஷின்ஸ் 2 கொஷின்ஸ் வரும். அதே 2 மார்க் கொஷின்ஸ் பாத்தீங்கன்னா 2 கொஷின்ஸ் வரும். 3 மார்க்ஸும் 2 வரும், 3 மார்க்ஸும் 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் ரெண்டுமே 2 2 கொஷின்ஸ் கொடுத்துருவாங்க. 5 மார்க் கொஷின்ஸ் கண்டிப்பா 3 கொஷின் வரும். ஸோ 7 8 12 இந்த 3மே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இதுல இருந்தே உங்களுக்கு 25 மதிப்பெண்கள் ஈஸியா வந்துடும். இது போக 1 மார்க்ஸ் இன்டர்னல் மார்க்ஸ் தாராளமா 50+ எடுத்துடலாம். ஸோ பாஸ் ஆகிறதுக்கு பயமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பயிற்சிகள் எல்லாம், எடுத்துக்காட்டு பயிற்சி எல்லாமே முழுமையா படிக்கணும். 9.2ல கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 4, கொஸ்டின் நம்பர் 5, கொஸ்டின் நம்பர் 10, கொஸ்டின் நம்பர் 13, கொஸ்டின் நம்பர் 14, கொஸ்டின் நம்பர் 15, 1 4 5 10 13 14 15 இதெல்லாம் மிக மிக முக்கிய வினாக்கள். பின்வரும் எல்லை மதிப்புகளை காண்க, சரிங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பயிற்சி 9.3ல வினா எண் 2 3 6 7 இதெல்லாம் மிக மிக முக்கிய வினாக்கள். பயிற்சி 9.4 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பயிற்சி இது. எல்லா கணக்குகளுமே இதுல இருக்கிற 28 கணக்குகளுமே நல்லா பார்த்துக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது ஃபுல்லாவே கண்டிப்பா பார்த்தே ஆகணும், தயவு செஞ்சு இதை ஸ்கிப் பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் இதை ஃபுல்லா பார்க்க முடியலனாலும் நான் சொல்லக்கூடிய கணக்குகளையாச்சும் இதில் தயவு செஞ்சு மிஸ் பண்ணாம பாருங்க. கொஸ்டின் நம்பர் 10, கொஸ்டின் நம்பர் 18, கொஸ்டின் நம்பர் 19, கொஸ்டின் நம்பர் 22, கொஸ்டின் நம்பர் 23, கொஸ்டின் நம்பர் 24, கொஸ்டின் நம்பர் 25, கொஸ்டின் நம்பர் 27, கொஸ்டின் நம்பர் 28 இதெல்லாம் மிக மிக முக்கிய வினாக்கள். முடிஞ்ச மொத்தத்தையும் பார்க்கறது ரொம்ப பெட்டர். பயிற்சி 9.5 இதுல பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1 2 3 5 அடுத்து 6 10 14 இது எல்லாமே பார்த்துக்கோங்க. இந்த பயிற்சியில இந்த சாப்டர்ல எடுத்துக்காட்டு கணக்குகள் 9.31 9.34 9.26 இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கணக்குகள். பயிற்சி 10.1ல வினா எண் 6 வினா எண் 7 இது ரெண்டும் நல்லா பார்த்துக்கோங்க. வினா எண் 5ம் பார்த்துக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 10.2 பயிற்சி 10.2ல வினா எண் 1 2 3 13 14 15 16 17 18 19 இது எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. பயிற்சி 10.3ல வினா எண் 7 8 10 13 16 19 20 27 28 இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பயிற்சி 10.4 டோட்டலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 28 கணக்குகள் இருக்கு. இந்த பயிற்சி முழுமையும் நீங்க படிச்சே ஆகணும். இருந்தாலும் அவ்வளோ படிக்க முடியாதுன்ற மாணவர்களுக்காக சில முக்கியமான கணக்குகள் சொல்றேன், அட்லீஸ்ட் எதையாவது பாருங்க. சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இது முழுமையா பாருங்க. வினா எண் 1 2 3 4 11 12 13 14 19 20 23 26 இது எல்லாமே மிக மிக முக்கிய கணக்குகள். அடுத்தது பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு கணக்குகள் சொல்றேன். 10.34 10.30 10.36 10.29 இந்த 4 கணக்குகளும் மிக மிக முக்கிய வினாக்கள். பயிற்சி 11.1 இது இந்த சாப்டரே நீங்க ஃபுல்லா பார்த்துட்டீங்கன்னா நல்லது. இதுல இருந்து 2 5 மார்க் கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ பாஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் 7 8 11 இது நல்லா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு 7 8 11ல இருந்து எத்தனை சம் கேட்குறாங்க? 11 இல்லை 12 2 மார்க் கொஸ்டின்ஸ் 2 கேட்குறாங்க, 3 மார்க் கொஸ்டின் 2 கேட்குறாங்க, 5 மார்க் கொஸ்டின்ஸ் 3 கேட்குறாங்க. ஆனாலும் இந்த 11வது சாப்டர்ல இருந்து 5 மார்க் கொஸ்டின்ஸ் கண்டிப்பா 2 5 மார்க் கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ முடிஞ்சா இதுல ஃபுல்லாவே பாருங்க. சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த சாப்டரை ஃபுல்லாவே பார்க்கறதுக்கு பாருங்க. இருந்தாலும் நான் இம்பார்ட்டன்ட் சொல்றேன். 11.1 பொறுத்தவரையும் எல்லா கணக்குகளுமே பார்த்துக்கோங்க. 11.2ல கொஸ்டின் நம்பர் 1 கொஸ்டின் நம்பர் 2 கொஸ்டின் நம்பர் 3
கொஸ்டின் நம்பர் 4, கொஸ்டின் நம்பர் 5. இதில் என்னென்ன ரோமன் லெட்டர் முக்கியம்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு சம்மில் செகண்ட் சப்டிவிஷன், தேர்ட் சப்டிவிஷன், செகண்ட் சம்மில் செகண்ட் சப்டிவிஷன், தேர்ட் சப்டிவிஷன், தேர்ட் சம்மில் தேர்ட் சப்டிவிஷன், ஃபோர்த்து சம்மில் செகண்ட் சப்டிவிஷன், தேர்ட் சப்டிவிஷன், ஃபிஃப்த்து சம் எல்லாமே பார்த்துக்கோங்க. 11.3 இந்த பயிற்சியில் 1, 2, 4, 5 பார்த்துக்கோங்க. பயிற்சி 11.4 கொஸ்டின் நம்பர் 1, 2, 3 இந்த 3 கணக்குகளும் பார்த்துக்கோங்க. பயிற்சி 11.5 கொஸ்டின் நம்பர் 5, 6, 7, 8, 14, 15, 17, 18, 19, 20 இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. பயிற்சி 11.6 கொஸ்டின் நம்பர் 4, 7, 9, 10, 12, 16 இது எல்லாமே மிக மிக முக்கிய வினாக்கள். பயிற்சி 11.7 இதுல கொஸ்டின் நம்பர் 1, 2, 3 இதுல தேர்ட்ல செகண்ட் சப்டிவிஷன், தேர்ட் சப்டிவிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பயிற்சி 11.8 ஃபுல்லாவே பாருங்க, எல்லா கணக்குக்குமே மிக மிக முக்கியம். பயிற்சி 11.9 கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 6 இது மிக மிக முக்கியம். அடுத்து 11.10 அந்த பயிற்சியும் 11.11 இது எல்லாமே ஃபுல்லா எல்லா பயிற்சியுமே பாருங்க, அதுல இருக்க கணக்குகள் அனைத்தையும் பார்த்துக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எது 11.10 அதுக்கப்புறம் 11.11 ஸோ இது ரெண்டுமே நீங்க எல்லா கணக்குக்குமே போட்டு பார்க்க போறீங்க. சரிங்களா? 11.12 உங்களுக்கு 2 சம் தான் இருக்கு. ஸோ இந்த 2 சம்மே ஃபுல்லாவே பாருங்க. 11வது சாப்டர்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் பார்த்தோம். இதுல எக்ஸாம்பிள் சம்ஸ் சொல்றேன், எடுத்துக்காட்டு கணக்குகள். 11.29 முதல் சப்டிவிஷன், 11.37 இரண்டாவது சப்டிவிஷன், 11.40 முதல் சப்டிவிஷன், 11.41 மூன்றாவது சப்டிவிஷன், தேர்ட் சப்டிவிஷன் எல்லாமே பார்த்துருக்கோம். கண்டிப்பா இது எல்லாமே மிக மிக முக்கிய வினாக்கள். பயிற்சி 12.1 கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 6, கொஸ்டின் நம்பர் 7, கொஸ்டின் நம்பர் 8, கொஸ்டின் நம்பர் 9 இதெல்லாம் மிக மிக முக்கிய கணக்குகள். பயிற்சி 12.2 கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 4, கொஸ்டின் நம்பர் 5, கொஸ்டின் நம்பர் 6 இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பயிற்சி 12.3 கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 4, கொஸ்டின் நம்பர் 7, கொஸ்டின் நம்பர் 8, கொஸ்டின் நம்பர் 9 இது எல்லாமே மிக 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 முக்கிய வினாக்கள். பயிற்சி 12.4 வினா எண் 1, வினா எண் 2, வினா எண் 4 இது எல்லாமே மிக மிக முக்கிய வினாக்கள். அடுத்து பார்த்தோம்னா பயிற்சி கணக்கு முடிச்சிட்டோம். அடுத்தது எடுத்துக்காட்டு கணக்குகள்ல 12.15, 12.22, 12.29 இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் ஆகிறதுக்கு எங்களுக்கு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ பாஸ் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன், அதை மட்டும் கேட்டுக்கோங்க. அதோட வீடியோ நிறைவடைகிறது. 11th மேக்ஸ்ல சாப்டர் 7 அதாவது 7, சாப்டர் 7, சாப்டர் 8, சாப்டர் 12 இது மூணையுமே எடுத்துக்காட்டு கணக்கு, பயிற்சி கணக்கு ஒரு கணக்கு விடாம எல்லாத்தையும் ஃபுல்லா நீங்க பார்த்துட்டீங்கன்னா அதுல 2 மார்க் கொஸ்டின்ஸ் 2 கேட்பாங்க, 3 மார்க் கொஸ்டின்ஸ் 2 கேட்பாங்க, 5 மார்க் கொஸ்டின்ஸ் 3 கேட்பாங்க. ஸோ டோட்டலா வந்து நம்ம ஒரு 25 மதிப்பெண்கள் இந்த 3 சாப்டர்ல இருந்து எடுக்க முடியும். ஸோ முடிஞ்ச வரையும் பாஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 3 சாப்டரையும் நல்லா பார்த்துக்கோங்க. அது போக உங்களுக்கு 1 மார்க் கொஸ்டின்ஸ்ல வந்து கண்டிப்பா வந்து எவ்வளவு மார்க் வந்துடும், 15 1 மார்க்ஸ் வந்துடும். சரிங்களா? ஸோ என்னதான் வந்து நீங்க எஃபர்ட் போட்டு படிச்சாலும் ஃபுல்லா வந்து உட்காந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் மார்க் எடுக்கிறது சிரமம். ஸோ இந்த மாதிரி புத்திசாலித்தனமா படிங்க. அப்படி இல்லையா என்ன பண்ணுங்க, சாப்டர் 1, 7, 8 இது 3த்தையும் சேர்த்து படிக்க பாருங்க. இல்ல எனக்கு அதுவும் வேண்டாம் அப்படின்றவங்க சாப்டர் 1, 4, 5 படிங்க. இல்லையா 1, 4, 6 படிங்க. இந்த மாதிரி 3 சாப்டர் எடுத்து படிக்கும் பொழுது கண்டிப்பா வந்து அதுல இருந்து 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க் கொஸ்டின் நமக்கு ஒரு 25 மார்க்ஸ் வரும். ஏன்னா 5 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் வந்து அதில் அதிகமாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. என்னென்ன சாப்டர் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க. 1, 7, 8 இது 3 சாப்டர் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா 1, 4, 5 இது 3 சாப்டர் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா 1, 4, 6 இதை 3 சாப்டர் பார்க்கலாம். அப்படி இல்லைனாக்கா 7, 8, 12 இது 3 சாப்டர் பார்க்கலாம். இந்த 3 சாப்டரும் தனிப்பட்ட முறையில் பார்க்கும் பொழுது அதில் இருந்து நமக்கு 25 மதிப்பெண்கள் வரும். எப்படி 25 மதிப்பெண்கள்னா
2 மார்க் கொஷின்ஸ் 2 கேட்பாங்க, 3 மார்க் கொஷின்ஸ் 2 கேட்பாங்க, 5 மார்க் கொஷின்ஸ் 3 கேட்பாங்க. ஸோ ஈஸியாக வந்து நம்ம 25 மார்க்ஸ் இதில் எடுத்துட்டு 1 மார்க் கொஷின்ஸை எடுத்துட்டு இன்டர்னல் மார்க் எடுத்தா அழகாக வந்து 50 இல்லைங்க 60 மார்க்கே ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக இந்த மாதிரியான முக்கியமான பதிவுகளை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க எக்ஸாம் நெருக்கத்தில் உங்களுக்கு கோல்டன் கொஷின்ஸும் அப்லோட் பண்ண இருக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான ஸ்டடி மெட்டீரியலை வாட்ஸ்அப் சேனலில் தான் ஷேர் பண்ணுவேன். இம்பார்ட்டண்ட்டான பப்ளிக் எக்ஸாமுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பரும் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணுவேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா தமிழ் மீடியத்துக்கு வீடியோ போடலை நீங்கள் இந்த ஒரு வீடியோ போதுங்க, நீங்கள் சென்ட மார்க் தாராளமாக எடுக்கலாம். கொஸ்டின் பேப்பர் டஃபாக இருக்குன்னா ஒரு 4-5 மார்க்ஸ் மிஸ் ஆகுமே தவிர கண்டிப்பாக நீங்கள் வந்து சூப்பராக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். எல்லாரும் எக்ஸாமுக்கு அழகாக படித்து நல்லா ரெடி ஆகுங்க. All the best. Thank you.